Victory begins at Vidyalakshmi. Hello, my dear students. I am Venugopal, Department of Commerce, HOD of Commerce. Welcome to our YouTube channel, Vidyalakshmi Metric Higher Secondary School. So, my dear students, நீங்கள் கேட்டிருந்தீங்க சார் காமர்ஸ்க்கு கீ ஆன்சர் அனாலிசிஸ் போட்டிருந்தீங்க, அக்கௌண்ட்ஸுக்கு போடவே இல்லையா சார். கண்டினியூஷன் எனக்கு ரிவிஷன் இருந்த காரணம் உங்களுக்கு நான் அக்கௌண்டன்சி போட முடியல. ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா அக்கௌண்டன்சி 1 மார்க் கீ ஆன்சரும் வித் எந்தெந்த சாப்டர்ல யூனிட் வைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான், யூனிட் வைஸ் எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கான், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஓகே ரைட் கம். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. அக்கௌண்டன்சி இதுதான் நீங்கள் எழுதுந்து இதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பிளாக் பென் ஆர் ப்ளூ பென் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஹைலைட் கரெக்டாக பண்ணி பென்சில் யூசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம 1 மார்க்குக்கு போகிறோம் 1 by 1. நம்பர் 1, ஃபங்க்ஷன் கீ 11 F11 இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ ஃபங்க்ஷன் 11 கீ யூஸ்டு ஃபார் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபியூச்சர்ஸ், அதுதான் அதுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த அமௌண்ட் ரிசீவ்ட் ஓவர் அண்ட் எபோவ் த பேர் வேல்யூ. பேர் வேல்யூனா ஃபேஸ் வேல்யூ, அதுக்கு மேல எக்ஸஸா வேல்யூ வச்சா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். ரைட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜெனரலி மெயின்டைன்டு. இன்கம்ப்ளீட் அப்படின்னாவே கம்ப்ளீட் ஆகல அப்படின்றது அர்த்தம் இந்த இடத்துல. அதுக்கு என்ன, யார் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஆன்சர் ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர் பிசினஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. On revaluation, the increase the value of assets leads to answer gain. அடுத்த question, the term fund refers to current அப்படின்னு வர்றப்போ working capital answer. Next, which of the following is shown on the profit and loss appropriation account? Partner salary மட்டும்தான் appear ஆகும். Next, legacy is a capital receipt. Next பாருங்க. Question number 8, on retirement of your partner, general reserve transferred to B. Answer, capital account of all the partners. Ninth question பாருங்க. Wages account comes under which of the following head? அப்படின்னா ஆன்சர் direct expenses headsல அது வருது. Next, the options of agreement partners entitled to அப்படிங்கிறப்போ ஆப்ஷன்ஸ்னாவே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும்தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்க. The mathematical expression that provide to measure the relationship between two figures நாவே answer ratio. Next, if the old profit sharing ratio is more than the new profit sharing ratio of your partner, the difference is called sacrificing ratio. Right. Next பாருங்க. Debt equity ratio measure long term solvency. Next, the limited company sales has increased from 1 lakh to 1,25,000. How does this appear in comparative income statement? அப்படின்னா plus 25%. Next part. If a share of ₹10 on which 8 has been paid up for future, so minimum reissue price ₹2. அதுக்கு மேல வைக்க கூடாது. Next பாருங்க. The capitalized value of business is 1 lakh. Asset 1,50,000, liability 80,000. So 1,50,000 plus 80, 70. அப்போ 1 lakhல 70 போனா ஆன்சர் 30,000. நெக்ஸ்ட் பாருங்க. Receipt and payment account is a real account. Next, when the average profit 45,000, the normal profit 35,000, then super profit is 10,000 difference. Next, a partner has retired from the partnership firm 13 June. He is liable for all the act of firm up to the date of his retirement. Then the last one, what is the amount of capital the proprietor if his assets ₹90,000, liability 26,000, then the answer is 64,000. Okay, my dear students. So, இப்போ MCQல 21 mark with proper key answer பார்த்தோம். இப்போ part B, C, D அதுல எந்தெந்த சாப்டர்ல என்னென்ன கேட்டிருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, பார்ட் பி. இதுல மொத்தம் 7 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். 10 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்பர் 1, வாட் இஸ் a statement of affairs? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இதை கேட்டிருக்கான். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கம்ப்யூட் த இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் தி இயர் ஆஃப் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டட் டு கிளப்.
இது வந்து சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்கான். சப்ஸ்கிரிப்ஷன் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்? தேர்ட் சாப்டர்ல இருந்து கேபிட்டல் மெத்தட் கேட்டிருக்கான். தென் 24th கொஸ்டின், வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? இது 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் மீன் பை ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்? 5th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். அடுத்தது ஏபிசி பார்ட்னர் ஷேரிங் லாசஸ் ரேஷியோ 5:3:2 on the 31/3/2019 A retired 6th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். why are the shares forfeited 7th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். அடுத்து following particular comparative income statement 8th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். 29 quick ratio 9th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். then explain how to trial balance in tally ERP 9. இது creative question. so 30th compulsory question creative. then part C, இதுல பாத்தீங்கன்னா following the books on balance of Thomas prepare statement of affairs 31st March first chapter இருந்து கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க 32, how will the following items appear in the final accounts club year end the recipient payment வச்சு உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸ் கேட்டிருக்கான். இது சாப்டர் 2. அடுத்தது பாத்தீங்கன்னா சுமதி பார்ட்னர்ஸ் இங்க withdrew 5,000 regularly, the drawings charge 4%, calculate interest on right average period. தேர்ட் சாப்டர் இருந்து பிகினிங் மந்த்தும் அதே மாதிரி மிடில் ஆஃப் த மந்த் கேட்டிருக்கான். அடுத்தது பாருங்க, from the following information calculation goodwill annuity table வச்சு annuity method கொடுக்க சொல்லியிருக்கான். சாப்டர் 4. what are the adjustments required at the time of admission of your partner? சாப்டர் 5ல இது கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, கவின் மதன் ரஞ்சித் the partner sharing profit 4:3:3 respectively. கவின் retired. அப்ப 6th சாப்டர்ல இருந்து ஜெனரல் ரிசர்வ் அமௌண்ட் கொடுத்திருக்கிறான். அதுக்கு உங்களுக்கு கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் 1,50,000 வச்சு அமௌண்ட் பெய்ட் இமீடியட்லி, அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் லோன் அக்கௌண்ட், அமௌண்ட் பார்ட்லி பெய்ட் ரிமைனிங் த பேலன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் a brief note on call in advance 7th சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். எக்ஸ்பிளைன் ஸ்டெப் இன் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் 8th சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். அடுத்தது 39 பாத்தீங்கன்னா உங்களுக்கு from the following information calculate capital gearing ratio. capital gearing ratioன்றது 9th chapter. and last one, what is mean by contra voucher? then write the procedure of record the contra voucher. இது creative question chapter 10 இதுல இருந்து கேட்டிருக்கான். ரைட், இப்போ பாருங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ் 10th சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். 42A உங்களுக்கு ரெசிப்டன்ட் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கான். செகண்ட் சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்கான்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் தேர்ட் சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். அடுத்தது பாருங்க 43A கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் அமுதா அண்ட் அமுதினி சாப்டர் 3ல இருந்து கேட்டிருக்கான். கேபிட்டல் அக்கவுண்ட். பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவேல்யூவேஷன் அக்கவுண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட் ஃபார் த அட்மிஷன் ஆஃப் யர் பார்ட்னர் கேட்டிருக்கான். 44A பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கேட்டிருக்கான். 3 years டேபிளர் காலம் போட்டு போடணும் நீங்க. தென் 44A இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. 44A என்ன கேட்டிருக்கானா கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 4-year பர்ச்சேஸ் the average profit of 3 years வச்சு கேட்டிருக்கான். then D பாத்தீங்கன்னா உங்களுக்கு revaluation account capital account for the partners capital balance sheet ரோஜா ராணி வச்சு உங்களுக்கு கேட்டிருக்கான். admit of the partner. next பாருங்க 45A உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான் prepare journal entries for prepare revaluation account retirement of partner 6th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th சாப்டர்ல இருந்து issued share ஆர்டினரி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வச்சு ஜேர்னல் என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து 46A பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோயிங் பர்டிகுலர் ப்ரிப்பேர் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் 8th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். அடுத்தது என்ன கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ரெண்டே ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி 9th சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் லாஸ்ட் 47A உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் சொல்லி சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்கான். தென் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் அகைன் இந்த 7th சாப்டர்ல இருந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டுட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் ரீஇஷ்யூ பிரைஸ் 100 நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணி வச்சு உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத சொல்லியிருக்கான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ நாம பார்ட் A 1 மார்க் டிஸ்கஷன் பண்ணோம்.
2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம். இப்போ யூனிட் வைஸ் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின் மார்க் எவ்வளோ இருக்குன்றதை இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது பாருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல டோட்டலாக 17 மார்க்ஸ் கேட்டிருக்கான். 1 மார்க்ல 2 கேட்டிருக்கான், 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், 3 மார்க்ல 1, தென் 5 மார்க்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். சாப்டர் 2ல பாருங்க 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். 1 மார்க்ல 2 கேட்டிருக்கான், 2 மார்க்ல 1, 3 மார்க் 1, 5 மார்க் 1. சாப்டர் 3 17 மார்க்ஸ் கேட்டிருக்கான் பாருங்க. 1 மார்க் 2, 2 மார்க் 1, 3 மார்க் 1 அண்ட் 5 மார்க் 2 கேட்டிருக்கான். சாப்டர் 4ல 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். ஸோ பார்ட் ஏ 2 மார்க்ஸ் கேட்டிருக்கான், பி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், சி 1, டி வந்து 1 கேட்டிருக்கான். சாப்டர் 5ல பார்த்தீங்கன்னா 17 மார்க்ஸ் கேட்டிருக்கான். அதில் 1 மார்க் 2 கேட்டிருக்கான், 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் 2 கேட்டிருக்கான். 6ல பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு 1 மார்க் 2 கேட்டிருக்கான், தென் 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் 1. 7th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 17 மார்க்ஸ் கேட்டிருக்கான். 1 மார்க் 2 கேட்டிருக்கான், தென் 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் 2 கேட்டிருக்கான். 8th சாப்டர் பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். இதில் பாருங்க ஒரு கொஸ்டின் புக் பேக், ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ 2 மார்க்ல 1, 3 மார்க்ல 1, 5 மார்க்ல 1. சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். 2 1 மார்க், 1 2 மார்க், 1 3 மார்க், 1 5 மார்க் கேட்டிருக்கான். லாஸ்ட் சாப்டர்ல 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். இதுலயும் புக் பேக் 1, கிரியேட்டிவ் 1 கேட்டிருக்கான். 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் 1. டோட்டலா 140 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலா பாருங்க, இது வரைக்கும் நாம பார்த்ததுல 1 மார்க் எல்லா சாப்டர்லும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். அதே மாதிரி 2 மார்க் எல்லா சாப்டர்லும் 1 கேட்டிருக்கான். 3 மார்க் எல்லா சாப்டர்லும் 1 கேட்டிருக்கான். 5 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 7ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ரிமைனிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ ஓவராலா உங்களுக்கு 140 மார்க்ஸுக்கு டோட்டலா உங்களுக்கு 47 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ரைட், நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் கிரியேட்டிவ் கொஸ்டின். இதோட லாஸ்ட் முடியுது நம்மளுது. பாருங்க, இதுல பார்ட் ஏல யூனிட் 8 and 10 ஒவ்வொன்றில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அதே மாதிரி பார்ட் பில சாப்டர் 10ல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கான். பார்ட் சில சாப்டர் 10ல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கான். பார்ட் டில சாப்டர் 10ல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப கிரியேட்டிவ் கொஸ்டின் இதுல பாருங்க, சாப்டர் 10ல தான் எல்லாமே கேட்டுக்கிறான். 5 மார்க்கும் கேட்டிருக்கான், 3 மார்க்கும் கேட்டிருக்கான், 2 மார்க்கும் கேட்டிருக்கான், 1 மார்க்கும் கேட்டிருக்கான். அப்ப 12 மார்க்ஸ்ல 11 மார்க்ஸ் உங்களுக்கு எந்த சாப்டர் வந்திருக்கு பாருங்க, 10th சாப்டர்லயே வந்திருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் 8th சாப்டர் வந்திருக்கு. ஓகே மை டியர் ஸ்டூடண்ட். ஸோ இப்போ நம்ம ஓவராலா கீ ஆன்சர்ஸ் ரிவைஸ் பண்ணோம். ஸோ இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, அடுத்து வர எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா மார்க் எடுங்க. ஸோ நல்ல மார்க் எடுக்கணும்ட்டு உங்களை நான் அட்வான்ஸாக பிளஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்ட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி இஃப் யூ ஆர் லைக் த வீடியோ, share the video, subscribe the video. Wish you good luck.